ஹலோ நண்பர்களே, பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. சப்சிடரி சர்வீஸ், சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் இல்லை செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். அதான் அதில் ரெண்டு இருக்கும். ஒன்று ஏஜென்சி, இன்னொன்று ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ். ஏஜென்சி சர்வீசஸ் அதாவது ஒன்றும் இல்லைங்க, நாம் செய்ய வேண்டிய வேலையை பேங்க் நம்மளுக்காக செய்கிறது தான். ஓகேவா? அதுவும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி. ஓகேவா? அது நான் செய்ய வேண்டியது, ஆனால் பேங்க் எனக்காக ஒரு ஏஜெண்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணி நான் என் இன்ஸ்ட்ரக்ஷன் படி பேங்க் என்னோட டாஸ்க்கை செய்யும். அதுதான் ஏஜென்சி சர்வீசஸ். ஆர் சர்வீசஸ் வேர் த பேங்க் ஆக்ட் அஸ் ஏஜென்ட். ஒரு ஏஜெண்ட்டாக செயல்படுவாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ். கஸ்டமர் செய்ய வேண்டிய ஒர்க்கு பேங்க் ஒரு ஏஜெண்ட்டாக அதை செய்கிறாங்க. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. இதில் யார் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா பிரின்சிபல் அண்ட் ஏஜெண்ட். இதில் பிரின்சிபல் கஸ்டமர், ஏஜெண்ட் வந்து பேங்க். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் இதில் ரிலேஷன்ஷிப்பு. லாஸ்ட் லைனில் இருக்குல்ல, நாம் சொல்கிறோம், அவன் செய்கிறான். நீ சாவி திருவுற, அவன் ஆடுறான், அவ்வளோதான். ஓகே. இதில் வந்து அவங்க ப்ராடக்ட்டோ இல்லை அவங்க சர்வீஸ்லாம் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் தே ஆக்ட் அஸ் ஏஜென்ட் ஆன் அவர் பிஹாஃப், தட்ஸ் ஆல். அதுவும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் படி தே கேரி தட், தே டூ த டாஸ்க். என்னென்ன ஏஜென்சி சர்வீசஸ்னால், ஒன்று கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ். இப்போ வந்து ஒருத்தர் வந்து எங்கள் செக்கு, அவர் எனக்கு பணம் தரணும், செக்கை கொடுத்துட்டாரு. நான் அதை பேங்க்கில் கொடுத்தா பேங்க் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அதில் மணி கலெக்ட் பண்ணி அந்த செக்கை வாங்கிட்டு அந்த மணியை கலெக்ட் பண்ணி தராங்கல்ல, அந்த அந்த செக் வந்து அந்த செக்கு கொடுத்த பர்சனோட பேங்க் வந்து வேறு பேங்காக இருக்கலாம், அவர் வேறு பர்சன் தான், அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணி கலெக்ட் பண்ணி எனக்கு தராங்கல்ல. ஸோ இது ஒரு ஏஜென்சி சர்வீஸ். பேமெண்ட் பில்ஸ், இந்த எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இது எல்லாமே இந்த மாதம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்கள்ல பேங்க்கு. ஸோ நான் டெய்லி போய் கரண்ட் பில் கட்ட தேவையில்ல. ஸோ இது ஒரு பேமெண்ட் ஆஃப் பில், ஒரு சர்வீஸாக. யூபிஐயில் தான் கட்டுறோமே, யூபிஐ வந்து கட்டாது. யூபிஐ வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே மாதிரி தான். ஆக்சுவலி எல்லாமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் தான் லிங்க் ஆகிருக்கு. பணமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. அப்போ அந்த வேலையை யார் செய்வா? அதுவும் பேங்க் தான் செய்யும். பில் பேமெண்ட் சர்வீஸ். ஓகேவா? என் மணி யூஸ் பண்ணி பேங்க்கு என்னோடய பில்லை கட்டுது. ஓகேவா? நான் பண்ண வேண்டிய வேலை, ஆனால் பேங்க் பண்ணுது. பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ், அதாவது ஷேர் மார்க்கெட், ஷேர்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் பை பண்ணுறது, செல் பண்ணுறது, அதெல்லாம் பேங்க் பண்ணாது. ஆனால் பேங்க் அதுக்கான வேலைகளுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஷேர் வாங்கணும் விற்கணும்னா டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணணும். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேங்க் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரேடிங் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு ப்ரோக்கரேஜ்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இந்தந்த ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் போய் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். இந்தந்த ஹெல்ப்லாம் பேங்க் பண்ணுவாங்க. ட்ரஸ்டி ஒன்றும் இல்லைங்க, இப்போ என் தாத்தா இருக்கார், ஒரு தாத்தா இருக்கார், அவர் பேரன் இருக்கான், அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, பேரன் இருக்கான். ஆனால் தாத்தா நல்லா சொத்து கித்து பத்தா எல்லாம் வச்சுக்கிறாரு. ஆனால் பேரனுக்கு 10 வயசு தான் இருக்குது. இந்த சொத்தெல்லாம் அவன் எப்படி பார்த்துக்க முடியாதுல்ல. அப்போ பேங்க் வந்து அந்த கஸ்டமரோட அசட்டை அவர் சொன்னபடி அந்த அசட்டை மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? பெனிஃபிஷரினா அதான் அந்த கஸ்டமருக்காக அவங்களுடைய அசட்டை பேங்க் மேனேஜ் பண்ணும். இதுக்கும் சார்ஜஸ் போடுவாங்க தான். இதில் வந்து பேங்க் வந்து ஒரு ட்ரஸ்டியாக செயல்படுறாங்க, அதான் அர்த்தம். எக்ஸிக்யூட்டர்னா இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, ஒரு அதே தான், அப்பா இருப்பார், அப்பா இறந்தோடனே அவர் உயிலில் எழுதியிருப்பார், இந்த உயில் படி அவர் பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட்லாம் இந்த பொண்ணுக்கு தான் போய் சேரும், ஹீரோக்கு தான் போய் சேரும். நடுவில் ஒரு திடீர்னு கிளைமேக்ஸ் அப்போ பேங்க்லேருந்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கள்ல, அதான் எக்ஸிக்யூட்டர். இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டராக செயல்படுவாங்க பேங்க். அதாவது இறந்த மனிதரோட வில்ல என்ன எழுதியிருக்கோ அந்த ஒர்க்கு பேங்க் செஞ்சு தரும், அதான் எக்ஸிக்யூட்டர். ரெப்ரசன்டேட்டிவ் அதெல்லாம் விட்டுருங்க. கலெக்ட் டிவிடெண்ட், அதாவது இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்ல, இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்ல, ஓகேவா? அது டிவிடெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தன் 10,000 பண்ணியிருப்பான், 5,000 பண்ணியிருப்பான், 2,000 பண்ணியிருப்பான், இன்வெஸ்ட் பண்ணி ஷேர்ஸ் வாங்கியிருப்பான். இப்போ அந்த கம்பெனி ப்ராஃபிட்டு ஒன்று கிடச்சிருக்கும், அந்த ப்ராஃபிட்டை பிரித்து கொடுக்குதுல்ல, அந்த ஷேரிங் ஆஃப் த ப்ராஃபிட் தான் டிவிடெண்ட்ஸுன்றோம். ஓகேவா? ஸோ என்னோடய டிவிடெண்ட் வந்து
பேங்க் வந்து கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கும். நான் தான் போய் அதை வாங்கணும்னு இல்லை, நான் இன்வெஸ்ட் பண்ண இன்கம் பேங்க் வந்து ரிசீவ் பண்ணி என் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கும். அதான் கலெக்ட் டிவிடெண்ட்ன்றோம். ஃபாரெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதான் ஃபார் எக்ஸ். ஃபாரின் கரன்சிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவாங்க பேங்க்கு. அப்புறம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம், என் சார்பாக பேங்க் வந்து என் டேக்ஸை பே பண்ணும். சிம்பிள் தாங்க, இதான் டேக்ஸ் பேமெண்ட். ஃபாரெக்ஸும் அதே தான், ஃபாரின் கரன்சிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. டிவிடெண்ட்னா ஒன்றும் இல்லை, நான் இன்வெஸ்ட் பண்ண வந்த ப்ராஃபிட்டை என் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றது. எக்ஸிக்யூட்டர்னா தான், உயிரில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி பேங்க்கு, அந்த நான் சொன்ன உயிரில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி பேங்க் எனக்கு அது செஞ்சு தருவாங்க. எனக்கு இல்லை, அந்த இறந்த நபரில் என்ன இருக்கோ அதுபடி. ட்ரஸ்ட்னா என் சொத்துக்களை பார்த்துக்கிறது, ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது, அதே தான். பில் பே பண்ணுறது, செக் கலெக்ட் பண்ணுறது. ஏஜென்சி சர்வீஸுக்கு ஜென்ரல் யூட்டிலிட்டிக்கு என்னென்னா, ஏஜென்சி சர்வீஸ் ஒன்லி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு தான். ஆனால் யூட்டிலிட்டி சர்வீஸ் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கும் இந்த சர்வீஸ் கிடைக்கும். சம்டைம் ஜென்ரல் பப்ளிக், அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாதவங்க கூட இந்த சர்வீஸ், ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸ், அந்த பெனிஃபிட்டு கிடைக்கும். இது ஒன்லி ஃபார் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். நேச்சர், பேங்க்னு ஏஜென்ட்டாக செயல்படுவாங்க, கஸ்டமர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணுவாங்க. பேங்க் வந்து அவங்களோட ஃபெசிலிட்டிஸ், அவங்களோட என்ன அவங்க ப்ராடக்ட்டோ அவங்க சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை ரிலேஷன்ஷிப் என்னது, பிரின்சிபல் அண்ட் த ஏஜென்ட். கஸ்டமருக்கும் பேங்க்குக்கும் நடுவில் தான் ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பான், அந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறவங்க இருப்பான். சர்வீஸ் ப்ரொவைடர் இஸ் த பேங்க், யூசர் இஸ் த கஸ்டமர் ஆர் ஜென்ரல் பப்ளிக். உதாரணத்துக்கு தான் சொன்னேன், செக் வாங்குறது, பில் பே பண்ணுறது, ட்ரஸ்டி இல்லை எக்ஸிக்யூட்டராக ஆக்ட் ஆகுறது. ஜென்ரல் சர்வீஸ்னால் லாக்கர் சர்வீஸு, லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு அந்த ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏடிஎம் சர்வீஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு சர்வீஸ், இது எல்லாமே அவ்வளோதாங்க ஏஜென்சி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ.